இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பேச போகிறோம்னா ஒரு சிக்கன் ரெசிபி. இது வந்து ஒரு பேச்சுலர் ரெசிபி. எப்படின்னா இது ஒரு நாள் எதுவுமே இல்லை, ஸோ இருக்கிறத வச்சு ஏதோ செஞ்சோம். ஆனால் அது நல்லா இருந்துச்சு. ஓகேங்களா? என்னென்னா ஒரு 1/4 கிலோ சிக்கன், ஒரு 10 ரூபாய் நோர் டொமேட்டோ சூப் பேக்கெட், அப்புறம் மசாலாவுக்கு தேவையான ஐட்டம். நான் செய்யும் போது என்னென்ன நான் செஞ்சேன்றதை அப்படியே சொல்லிடுறேன். எப்படின்னா ஃபஸ்ட்டு சிக்கனை நல்லா கழுவியாச்சு. நல்லா சிக்கனை கழுவிட்டு சிக்கனில் வந்து மஞ்சத்தூளும் கொஞ்சம் உப்பும் போட்டுட்டு நல்லெண்ணெய் இருக்குது இல்லைங்களா, நல்லெண்ணெய் எடுத்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லெண்ணெய் மிக்ஸ் பண்ணதுக்கு பிற்பாடு நம்மளோட மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த குழம்புத்தூள், சிக்கன் கிரேவி மசாலான்னு ஒன்று இருக்கும், அதுவும் ஒரு 10 ரூபா பேக்கெட் கையில் வச்சுக்கோங்க எப்போவுமே. அதில் கொஞ்சம் கலந்துருங்க. அப்புறம் ஒரு 5 ரூபா இஞ்சி பூண்டு விழுது பேக்கெட் இருக்குது இல்லைங்களா, அந்த ஒரு மிக்சிங்கு அதை எடுத்து போட்டுடுங்க. அது போட்டதுக்கு பிற்பாடு இந்த 10 ரூபா நோர் சூப்பு சொன்னோம் இல்லைங்களா, டொமேட்டோ சூப், அதையும் எடுத்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தயிர் இருந்தால் ஊற்றுங்க, லெமன் இருந்தால் மிக்ஸ் பண்ணுங்கள், போதும். இதுதான். இதை எடுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு முடிஞ்சால் தனியாக வச்சுடுங்க ஒரு 10 நிமிஷம் ஊறத்துக்கு. இல்லைன்னா வந்து ஃப்ரிட்ஜு இருந்துச்சுன்னா ஃப்ரீசரில் கூட வச்சுடுங்க. வச்சுட்டு ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. கடாயில் வந்துட்டு கொஞ்சம் குக்கிங் ஆயில் ஊற்றிடுங்க. குக்கிங் ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சம் உளுத்தம்பருப்பும் கடுகும் போட்டுடுங்க. அது கொஞ்சம் வெடிக்க ஆரம்பித்த பிற்பாடு ஒரு பவுலில் தண்ணி எடுத்து கடாயில் ஊற்றிடுங்க. கடாயில் ஊற்றின தண்ணி வந்து கொஞ்சம் நேரத்தில் கொதிக்க ஆரம்பிச்சிடும். கொதிக்க ஆரம்பித்த பிற்பாடு இந்த ஊற வச்சு இந்த சிக்கனோட கிரேவி எடுத்து நீங்கள் அந்த பவுலில் போட்டுருங்க. கடாயில் போட்டுருங்க. கடாயில் போட்டுட்டு ஜஸ்ட்டு சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இல்லை உப்பு ஏதாவது கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தால் லைட்டாக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தேவைக்கான அளவு தான், உங்களுக்கு எவ்வளோக்கு தேவையோ அந்த அளவுக்கு தான். அப்படியே ஒரு சிம்மில் வச்சுட்டு கடாயில் தட்டை போட்டு மூடிட்டு ஒரு 20லேருந்து 25 நிமிஷம், சரிங்களா, சைலண்ட்டாக விட்டுட்டு வந்துடுங்க. ஒரு 20 நிமிஷம், நடுவில் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு சும்மா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கடைசியில் வந்து ஒரு 25 நிமிஷம் கழித்து கொஞ்சம் பெப்பர் தூள் எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட கொத்தமல்லி இருந்ததுன்னா கொத்தமல்லி அதில் கொஞ்சம் போட்டுடுங்க. அவ்வளோதான். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி. நம்ம இந்த டொமேட்டோ சூப்பில் செய்கிறதுனால ஒரு மாதிரி நல்லா குழன்னு சிக்கன் அதுவும் சேர்ந்து கிரேவி வந்து ரொம்ப